திருவுள்ளம் நிறைவேற்ற இறைவா இதோ வருகின்றோம். திருவுள்ளம் நிறைவேற்ற பலியன உணவை தருகின்றோம். நீதம் பசித்தோர்க்கு உணவிட மறக்கின்றோம். பலியன உணவை தருகின்றோம். நீதம் பசித்தோர்க்கு உணவிட மறக்கின்றோம். கடமை முடிந்ததென நினைக்கின்றோம். கடமை முடிந்ததென நினைக்கின்றோம். எங்கள் கண்களை கொஞ்சம் திறந்துவிடு. இறைவா இதோ வருகின்றோம். திருவுள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு தந்தையர்களே, ஃபாதர் கிஷோர் அவர்களுடைய அம்மா மற்றும் உறவினர்களே, நாம் இன்று அவர் மரித்த 40ஆம் நாள் நினைவு திருப்பலியை நாம் நிறைவேற்ற கூடியிருக்கிறோம். அவருடைய மரணம் எதிர்பாராத ஒன்று என்பதை நாம் அறிவோம். அதனால் அவருக்கு அடக்க திருப்பலியானது நிறைவேற்ற முடியவில்லை. உடனடியாக அரசு ஒழுங்கின்படி உடனடியாக அடக்கம் செய்ய வேண்டியிருந்தது. ஆகவே அவர்கள் அம்மா கேட்டுக்கொண்டபடி இங்கே நாம் மட்டும் குருக்களோடு அவருடைய தாய் மற்றும் உறவினரோடு இந்த திருப்பலியை நிறைவேற்றக்கூடியிருக்கிறோம். 38 வயதிலேயே இறைவன் அவரை அழைத்து கொண்டார். அது அவருடைய தாய்க்கும் மற்றவர்களுக்கும் நமக்கும் அது ஒரு பெரும் வேதனைக்குரிய இழப்பாக இருக்கிறது. கடவுளுடைய இரக்கத்திற்கு கையளிப்பது தவிர வேறு எதுவும் நாம் செய்ய இயலாது. ஆகவே இந்த உன்னதமான திருப்பலியை அவரே பலமுறை பங்கு மக்களுக்கு நிறைவேற்றிய திருப்பலியை நாம் அவருக்காக நிறைவேற்றுகிறோம். இந்த உன்னத திருப்பலியின் வழியாக அவர் பாவக்கரைகளிலிருந்து விடுதலை பெற்று முழுமையாக இறைவனோடு இணைந்து வாழும் பேரின்பம் பெறுவதற்காக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். திருப்பலியை நாம் தகுதியான திருப்பு கொடுக்க நம் பாவங்களுக்கெல்லாம் மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நாங்கள் பாவியினை ஏற்றுக்கொள்கிறோம். ஏனெனில் எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தோம். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியாய் புனித மரியாவையும் வானவர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நமது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமடியாராய் அருள்பணியாளன் ஜோசப் அந்தனி கிஷோர் அவரின் ஆன்மாவுக்காக உம்மை வேண்டுகின்றோம். அவர் உலகில் வாழ்ந்தபோது திருப்பணிகளால் அவரை அணி செய்த நீர் அவர் விண்ணகம் ஆட்சியில் பங்கு பெற்று என்று மக்களிக்கச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இருந்தோரின் செயல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிப்பாட்டிலிருந்து வாசகம். யோவானாகிய நான் பெரிய வெண்மையான ஓர் அரியணையை கண்டேன். அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் முன்னிலையில் மன்னகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டன. இறந்தோருள் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன். அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்நூல்களில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் கடல் தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது. அதுபோல சாவும் பாதாளமும் தம்மகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றின. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கேற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டன. இந்த நெருப்பு ஏரியே இரண்டாம் சாவு. வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள். பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மன்னகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மன்னகமும் மறைந்து விட்டன. கடலும் இல்லாமற் போயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். தாயின் கருவினில் உருவாக்கி நீர் தடுக்கி விழும்போது தாங்கி நின்றார். தூரச் சென்றாலும் துணையாய் வந்தீர், துன்பத்தில் வாழ துணிவை தந்தார். தாயின் கருவினில் உருவாக்கி நீர் தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய். தூரச் சென்றாலும் துணையாய் வந்தீர், துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய்.
அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகனே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய், விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய், உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய், விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய், உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகனே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 21 முதல் 27 முடிய. அக்காலத்தில் மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம்,
இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆமாண்டவரே, நீரே மெஸ்ஸியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, அருள் தந்தை ஜோசப் ஆண்டனி கிஷோர் அவர்கள் 4/11/1983 பிறந்திருக்கிறார். குருத்துவ அருட்பொழிவு 14/12/2014 பெற்றிருக்கிறார். அவருடைய மரணம் 9/5/2021. அன்பார்ந்தவர்களே, தந்தை கிஷோர் அவர்கள் மிக இரக்க குணம் உள்ளவர். பலர் படிப்பதற்கு உதவி செய்திருக்கிறார். நான் இதை பற்றி நமது நியூஸ் லெட்டரில் எழுதியிருக்கிறேன். ஆனால் லாக்டவுன் காரணமாக அது அச்சிடப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படவில்லை இன்னும். ஆகவே பையன்கள் படிப்பதற்கு அவர் மிக தாராளமாக உதவி செய்திருக்கிறார். மிகுந்த உதவித்தொகையை அவர்களுக்கு படிப்பிற்காக வழங்கியிருக்கிறார். அவரை ஆழமாக அவர்கள் நேசித்தார்கள் என்பதை தெளிவாக காண முடிந்தது. மருத்துவமனையில் இருக்கும் பொழுது கூட அங்கே அவர்கள் அம்மாவோடு, கிஷோர் அவருடைய அம்மாவோடு அவர்களும் இருவர் அங்கே மருத்துவமனையில் இருந்தார்கள். நீதானப்பா? இல்லை, சரி. இதனால் பஞ்சப்பட்டியில் இருந்து 2 ஓகே, அவர்கள் கூடவே இருந்தார்கள். எனக்கு தொலைபேசியில் பேசியது அவர்கள்தான். அவர்கள் அந்த அளவுக்கு அவர்கள் நேசித்தார்கள் என்பதை தெளிவாக காண முடிந்தது. இவ்வாறாக அவருடைய பணி மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்வதாக இருந்தது. தன் அண்ணனிடமிருந்து உதவி பெற்றுக்கூட, பண உதவி பெற்றுக்கூட அவர்களுக்கு உதவி செய்ததாக அவர் சொல்லியிருக்கிறார். 2ஆம் ஆண்டு அவர் எனக்கு செயலராக பணிபுரிந்தார். அவ்வாறு அவர் கடமை உணர்வோடு தன் வேலைகளை எல்லாம் செய்தார். மிக அன்போடு பழகியவராக அவர் இருந்தார் என்பதை நான் காண முடிகிறது. எல்லா நிகழ்வுகளையும் மிகச்சிறப்பாக அவர் ஏற்பாடு செய்வார். எனது பிறந்த நாளுக்கு கூட ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன். இருந்தாலும் அவர் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து ஒவ்வொரு குருவுக்கும் ஒரு மலரை கொடுத்து அதை என்னிடம் கொடுக்க சொல்லி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல சொல்லி புதிதாக ஏற்பாடு செய்தார். அவ்வாறாக எனக்கு பிரியமுள்ள ஒரு தந்தையாக அவர் பணிபுரிந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம்.
பெங்களூர் சென்ற பொழுது அவர் படிப்பதற்கு தன்னையே முழுமையாக கையளித்தார். நன்கு படித்து ஒரு நல்ல நிலையில் வந்து குருமானவர்களை உருவாக்குகின்ற பணியோ அல்லது வேறு மறைமாவட்டம் அல்லது ஆயர் கொடுக்கின்ற பணியையோ செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பி அவ்வாறு படித்து கொண்டிருந்தார். கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு அவர் நல்ல நிலையில் இருந்தார். கடைசி வரை அவர் இவ்வாறு அவருடைய உயிர் பிரியும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே அவருடைய அம்மாவுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு எதிர்பாராத மரணமாக ஆகிவிட்டது. இறைவன் அவருக்கு இரக்கம் காட்டுவார். அவர் மக்களுக்காக திருப்பலி நிறைவேற்றியிருக்கிறார். அதே திருப்பலியை நாம் அவருக்காக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அவருடைய நல்ல பணிகளுக்காக, பிறருக்கு உதவி செய்யும் நல்ல எண்ணம் கொண்டவராய் இருந்ததற்காக அவர் இவ்வாறு இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறை வாழ்வை அவர் பெற்றுக்கொள்வார் என்று உறுதியாக நம்புகிறோம். தந்தை அவர்களுடைய இந்த 40 நாள் நினைவில் நாம் அனைவரும் அவருக்காக உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். அவரும் நமக்காக மன்றாடுவார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை அவருக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உம்மை அணுகிடும் எளியவரே அன்பின் பலியாயேற்பார். மனதின் துயர் திணிப்பார். மனதில் துயர் தணிப்பார். எம்மை புண்ணிய வாழ்வில் நிலைபெறச் செய்வார். அன்பின் பலியாயேற்பார். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம். அருள் வல்லனும் கருணையில் வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம். அருள் வல்லனும் கருணையால் வாழ்கின்றோம். முழு முதல் தலைவாய் இறைஞ்சுகின்றோம். முழு முதல் தலைவா இறைஞ்சுகின்றோம். எமை திருப்பலி பொருளாய் தருகின்றோம். அன்பின் பலியாயேற்பார். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் கொடுக்கும் இப்பலை எல்லாம் வல்ல தந்தை யாம் இறைவனுக்கு ஏற்றதாமடி ஜெபியுங்கள். அதுக்கு என்று பலி ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் அல்ல இறைவாம் தூய மறை நிகழ்வுகளை இம்மையில் பற்றுறுதியுடன் நிறைவேற்றிய உம் அடியாளர் அர்ப்பணியாளர் கிஷோர் அவர்களுக்காக உம்மை வேண்டுகின்றோம். இவற்றின் பயனாக அவர் உம்மை என்றும் நேரில் காணும் பேறு பெறுவாராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவத்தின் விளைவாக நாங்கள் அழிவுறுகின்றோம். பாவத்தால் சாவுக்கு ஆளாயினும் கிறிஸ்துவின் வெற்றியினால் மீட்கப்பட்டு அவரோடு மீண்டும் வாழ்வுக்கு அழைக்கப்படுவது உமது பரிவருக்கம் உள்ள அருளினால் தான். ஆகவே ஆற்றல் மிகுந்தவன் அவரோடு சேர்ந்து நாங்களும் இடையராத மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் என்றும் தூயவரா, வல்லவராமேசு தூயவர் நாதா உன் புகழ் பாக்கடா. நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம், நாதா உன் புகழ் பாக்கடா. நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். உன்னதங்களில் ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் மகன் ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரின் திருநாமத்தில் வல்லவரை வாழ்த்தி பாடிடுவோம் பாடிடுவோம். ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளை எல்லாம் இப்பொழுது தகுமை. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறை வரை திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். ஆகவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மர நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, உம் திருமாலின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நான் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு கொடுக்கின்றோம். திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினார் நீர் உடம்கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் மறை மாவட்ட பாதுகாவலர் புனித யோசேப்பு மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோராவமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இந்த திருப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென்று மன்றாடுகிறோம். இந்த உலகிலே பயணம் செய்யும் உமது திரு அவை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. அன்பான ஆண்டவரே, இதோ இந்த நாளில் நாங்கள் நினைவு கூறுகின்ற எங்களது பாசமிகுந்த தந்தை ஜோசப் ஆண்டனி கிஷோர், உமது திருப்பணிக்காக நீரே இவரை தெரிவு செய்தீர். உன்னதமான பணி வாழ்வில் நீரே உடனிருந்தீர். உமது இறை திட்டத்தை இவர் தனது வாழ்க்கையில் நிறைவேற்ற இவருக்கு நீரே ஆக்கமும் ஊக்கமுமாக இருந்து அன்றாடம் உமது திருக்கரத்தினால் தாங்கி வழிநடத்தினீர். நாங்கள் அதனை எண்ணி பார்க்கிறோம். உணர்வோடு பாசத்தோடு சொந்த தந்தை என்கின்ற அந்த ஒரு பற்றுதலோடு இன்றைக்கு நாங்கள் எண்ணி பார்த்து அவருக்கு நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்ற அதே வேளையில் உமது இறை திருவுளத்தில் நாங்கள் அவரை இழந்திருக்கிறோம். அவரது இறப்பு எங்களுக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு மனவேதனையை தந்தாலும் இன்றைக்கு நாங்கள் உமது திட்டத்தை ஏற்றிருக்கிறோம். குறிப்பாக இவரை இழந்து வாடக்கூடிய இவரது தாய், இவரது அண்ணன் மற்றும் உற்றார் உறவினர்கள், சொந்தங்கள், எங்களது திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் மற்றும் இறை பணியாளர்கள் அனைவருமே இன்றைக்கு இவருக்காக ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். அன்பான ஆண்டவரை, உன்னதமான திருப்பலியை நிறைவேற்றியிருக்கிறார். நிலையிலிருந்து உமது பிரதிநிதியாக உமது மக்களுக்கு பணியாற்றியிருக்கிறார். ஆகவே நீரே இவரை உமது விண்ணக வான்வீட்டில் ஏற்றுக்கொண்டுள்ளீர் என்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கையாளர்களாக இந்த உன்னத திருப்பலியை நிறைவேற்றுகிறோம். இவரை உமது திருமுகோடியில் ஏற்றுக்கொண்டு இவருக்கு விண்ணக வாழ்வினை பரிசாக தந்தருள்வீராக. மேலும் இன்றைய இந்த திருப்பலின் வழியாக எமது திண்டுக்கல் மறைமாவட்ட நிலையில் பணி செய்து உயிர் நீத்திருக்கக்கூடிய அருள் தந்தையர்களுக்காக வேண்டுகிறோம். குறிப்பாக அருள் தந்தையர்கள் அருள்சாமி, பீட்டர் ஜான், மரிய பிரான்சிஸ், சவரியார், சேவியர் தனராஜ், ஆரோக்கியசாமி,
இருதயம் ஆண்டனி, அலெக்சாண்டர், ஜெயராஜ், செந்தூரியன் சூசை, ஜோசப் செல்வராஜ், ஃபாத்திமாநாதன், ஜோசப் ஆண்டனி கிஷோர், சேவியர் லூர்துசாமி ஆகிய அனைவரையும் உம்மிலே நீரே ஏற்றுக்கொள்வீராக. இவ்வுலகை விட்டு சென்ற இவர்கள் அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவோடு ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மண்ணிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் இருப்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணிலையிலிருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தினின்று எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற நிறை அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அடைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லிடலும் என் ஆன்மா குணமடையும்.
நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. சொல்லாக செயலாக எழில்வாழ் துணையால் நீ அல்லவா. சொல்லாக செயலாக எழில்வாழ் துணையால் நீ அல்லவா. என்னை நாடும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. என்னை நாடும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. இணைகின்ற என் மன்னவா. ஒன்றில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நிலவாழ நீராகி மலர்வாழ ஒளியாகி நலம் சேர்க்கும் என் மன்னவா. நிலவாழ நீராகி மலர்வாழ ஒளியாகி நலம் சேர்க்கும் என் மன்னவா. என் உளவென்னும் மலர்வாழ அன்பென்னும் மனநல் இறந்தென்று நீ அல்லவா. உளவென்னும் மலர்வாழ அன்பென்னும் மனநல் இறந்தென்று நீ அல்லவா. இறந்தென்று நீ அல்லவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகப் பீடத்தில் திருவுணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது திரு அவையில் உண்மையுடன் பணிபுரிந்த உம் அடியாராய் அருட்பணியாளர் கிஷோஸ் அவர்களின் ஆன்மா இப்பலியின் ஆற்றலினால் உம் திருமுன் என்று மக்களிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே அருட்தந்தை ஜோசப் ஆண்டனி கிஷோர் அவர்களுடைய
40வது நாள் நினைவு நாள். 12 ஆண்டுகள் நண்பர்களாக இருந்தோம். இறையியல் தொடங்கி இன்று வரை நண்பர்களாக வலம் வந்த அவர் இன்று நம்மோடு இல்லை. அவருடைய இழப்பு என்பது மிக வருத்தத்திற்குரியதாக இருக்கிறது. அவருடைய நண்பர்கள் வட்டாரம் என்பது மிக அளப்பிட முடியாதது. எல்லோரும் இந்த நாளிலே வர முடியவில்லை என்று சொன்னாலும் அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் குருக்கள், அருள் சகோதரிகள், உற்றார் உறவினர்கள். அவருடைய பிரிவு அவருடைய அம்மா, அவருடைய அண்ணனிற்கு மிகவும் வருத்தத்தை கொடுப்பதாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த நாளிலே அவருக்காக நாம் ஜெபித்திருக்கின்றோம். இந்த 40வது நாளிலே அருமையான முறையிலே அவருடைய ஆண்மையை பாற்றிக்காக திருப்பலி நிறைவேற்றி மறையுரையாற்றிய நமது பாசமிகு பேராயர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறோம். குடும்பத்தின் சார்பாக ஆயர் தாமஸ் பால்சாமி அவர்களுக்கோ அவருடைய பணிகள் சிறக்கவும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். மேலுமாக இன்றைய நாளிலே இந்த திருப்பலியிலே கலந்து கொண்ட அனைத்து அருட் தந்தையர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலுமாக உற்றார் உறவினர்கள் தொடர்ந்து அவருக்காக ஜெபிப்போம். அவருடைய ஆன்மா இறைவனுடைய சங்கமமாக ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஜெபிப்போம். அனைவருக்கும் நன்றி. திருப்பலி முடிந்து நாம் கல்லறைக்கு சென்று மாலையிட்டு நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆகவே தந்தையர்கள் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, கரங்களை விரித்தே கள்வனை போல் கடுமரத்தினில் கண்டதினா. வியாகுலமாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ.
ஆ